வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? சார் நீங்க இப்ப லக்னத்துல ராகு கேது நின்ற பலன்கள் லக்னத்துக்கு ராகு கேது நின்ற பலன்கள் சொல்லியிருக்கீங்கல்ல சார். ஆமா இதுல ஆமா. ஜெனரலா பார்த்தோம்னா இப்ப நம்மளுக்கு ராகு கேது பகவான் ரெண்டு பேரும் 1 2 4 7 8 12ல இருந்தா நம்மளுக்கு கெடுதல் பலன் மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க சார். அதாவது 3 5 6 9 10 11 ஓகே. இப்ப ம். நாங்க இந்த இடத்துல இருந்ததுன்னா ராகு கேது நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக் மேடம் அதுதான் மேடம், வழிபாடு நீங்க தோஷத்துக்கு எடுத்துக்கலாமா? மட்டும் நான் தோஷத்துக்கு மட்டும் சொல்லல மேடம். நான் பொதுவா பாத்தீங்கன்னா இது தோஷத்துக்கு மட்டும் சொல்லல, கோச்சார ரீதியா சொல்லியிருக்கேன். இதுவே நீங்க ஆமாங்க. அப்படியே அப்ளை பண்ணலாம் உங்க ஜனன ஜாதகத்துல. வேற ஏதாவது தோஷம், ராகு மூலியமா தோஷம், கேது மூலியமா தோஷம்னா அது நீங்க அதுக்கு உண்டானது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபில்டர் பண்ணி அதை பண்ணிக்கலாம். சார் நம்மளே பார்த்துட்டு இந்த பாவம் பண்ணிக்கலாம் அஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஆயிருக்குன்னு அதுக்கு பார்த்துட்டு அதுக்குள்ள ஆமா, வழிபாடுகள் செஞ்சுக்கலாமா சார்? அதுக்குள்ள வழிபாடுகள் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரொம்ப சிம்பிள். ஓகே. அது மாதிரி பண்ணிக்கோ, ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப ராகுகேதுகள் மூலியமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்ப ராகுகேது ஐயோ அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு அந்த மாதிரி பயப்பட வேண்டியது இல்லையா? எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா இல்லையா? ஆமா சார்.